இப்போ இந்த ஆழம் விழுதுகள் இதை பற்றி எதனா கொஞ்சம் சொல்லுப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை. இந்த ஆழம் விழுது வந்து நம்மளாம் சின்ன வயசுலேருந்து ஊஞ்சல் கட்டி ஆடு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த ஆழம் விழுதுகள் தான் பல்லக்கு தூக்கிட்டு போகிற கொம்பு வந்து இந்த ஆழம் விழுதுகள் தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு பாட்டில் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆழம் குச்சி என்ன வச்சு பல்லக்கு ஒன்று செய்யட்டுமா அப்படின்னு ஒரு பாட்டில் வந்துருக்கோம். ஆழம் குச்சி இல்லை, இந்த ஆழம் விழுது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட்டாக வரதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக சின்னதாக வருது இல்லையா, இது மாதிரி சின்னதாக வரும்போதே ஒரு பைப்பு வச்சுருவாங்க. இப்போ இந்த காலத்தில் பைப்பு வராங்க, பழங்காலத்தில் எப்படி செய்யணும்னு தெரியல. ஒரு பைப்பு வச்சு அந்த பைப்புக்குள்ளே விட்டுருவாங்க. பைப்புக்குள்ள விட நேரடியாக பூமிக்குள்ளே இறங்கி அந்த பைப்பு அளவு அது நல்லா வளர்ந்து பெருத்த உடனே அப்புறம் கட் பண்ணி அந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஒன்று இப்படி வச்சா அது வந்து கோணல் மேலே வளர்ந்துடும். அதனால் பைப்புக்குள்ளே வைப்பாங்க. எதுக்காக இதில் செய்கிறோம் அப்படின்னா, இது ரொம்ப உறுதியாகவும் இருக்கும். அதே மாதிரி காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இலகுவாக இருக்கும், ரொம்ப வெயிட் இல்லாமல். அந்த அளவு தடிமன் ஒரு மரத்தை விட இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது ரொம்ப ஏன்னா தூக்கிட்டு பல்லக்கு தூக்கிட்டு போகும்போது சாதாரண கொம்பாக வந்துன்னு வச்சுக்க ஊனும் நேரத்தில். இது கொஞ்சம் லேசாக வளையிறதுனால உங்களுக்கு ஷோல்டருக்கு வந்து பெயின் தெரியாது. அதனால தான் இதை செய்வாங்க. அதனால தான் வந்து பல்லக்கு செய்கிற இதுதான் செய்வாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க.